எல்லா பொருட்களுமே நம்மிடமே நிலையாக தங்கிவிடுவதில்லை. இது பொருட்களுக்கு மட்டுமல்ல, உறவுகளுக்கும் பொருந்தும். பெற்ற தாய் தந்தையருக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். ஒரு பொருளின் பயன்பாடு ஒரு இடத்தில் மட்டுமல்ல, இன்னொரு இடத்திலும் அதற்கு உண்டு என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்வதாக நாம் அறிகிறோம். சிப்பியிலே முத்து அது சிப்பிக்கென்ன சொந்தம், தென்னையிலே இளநீர் அது தென்னைக்கென்ன சொந்தம். பொதுவாக பெண்களுக்கு 2 வீடு என்பார்கள். ஆண்களும் கிட்டத்தட்ட திருமணத்துக்கு பிறகு முதலில் அம்மாவோடு வாழ்வார்கள், பிறகு திருமணத்துக்கு பிறகு மனைவியோடு வாழ்கின்ற அந்த 2 நிலைப்பாடு இருப்பதை நாம் காண முடிகிறது. அதை போல தான் இந்த பாடலிலும் மிக அழகாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அன்பை தேடி என்ற ஒரு படம் 1974ஆம் ஆண்டு வெளிவந்தது. வாணி ஜெயராமுடைய குரல் அருமையான இந்த தத்துவ பாடலுக்கு மிகச் சரியாக பொருந்திருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். அந்த சிப்பியிலே முத்து, அந்த முத்தை சிப்பியே தான் பயன்படுத்துவது கிடையாது. தென்னையிலே இளநீர், அந்த இளநீரை தென்னை மரமே தானே பயன்படுத்துவது கிடையாது. அது மற்றொரு இடத்திற்கு போகிறது. அதை போல தான் 2 நிலைப்பாடுகளை இந்த பாடலிலே மிக தெளிவாக சொல்லியிருப்பார். ஜனகன் மகள் இல்லையடி வேதவதி சீதை, வேடன் மகள் இல்லையடி வள்ளி என்னும் கோதை, இருவருமே போன கதை 2 வழி பாதை, எழுதியவன் எழுதிவிட்டான் எனக்கு என்ன வாதை. மிக அழகாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது என்பது அது இயற்கையினுடைய பரிணாம விதி என்று கூறுவார்கள். அது பெற்ற தாய் தந்தையருக்கும் அது பொருந்தும். அது மட்டுமல்ல, புராண கதைகளிலே கர்ணனை பற்றி அந்த பாடலிலே குறிப்பிட்டிருப்பார். கர்ணனெனும் வள்ளலுக்கும் அன்னை சொந்தமில்லை, கண்ணன் என்னும் தெய்வம் கூட 2 வீட்டு பிள்ளை. மிக தெளிவாக ஒரு பொருளுக்கு 2 நிலைப்பாடு இருக்கிறது என்பதை இந்த பாடலிலே சொன்னிருக்கார். அது மட்டுமல்ல, வாணி ஜெயராமுடைய குரல் இந்த பாடலுக்கு மிக பொருத்தமாக, எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடலாக, ஜெயலலிதாவுடைய அந்த நடிப்பிலே வாணி ஜெயராமின் குரலிலே அந்த பாடலை கேட்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும்.